Sukra Health Clinic proudly presents to you Quick Facts. Quick fact number 3: cervical cancer vaccination, HPV vaccine. எதுக்காக நாங்கள் cervical கேன்சருக்கு வேக்சினேட் பண்ணிக்கணும்? cervical கேன்சர் 99% ஆஃப் த டைம் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் ஆவருது. ஸோ இந்த பர்டிகுலர் வைரஸ் அகேன்ஸ்டாக நம்மக்கிட்ட இப்போ வேக்சின் இருக்குது. ஸோ இதை வேக்சின் யூஸ் பண்ணோன்னா we can prevent this cancer. ஏன்னா this is the second most common cancer in India among women. ஸோ இந்த வேக்சின் பேர் என்ன? இந்த வேக்சினோட பேர் ஹெச்பிவி வேக்சின். அதில் 2 விதம் இந்தியாவில் இருக்குது, சர்வரிக்ஸ் அண்ட் கார்டசில். ஸோ 2 சொன்னீங்களே, சப்போஸ் ஐ பிளான் டு டேக்னா இதில் நான் எது எடுக்கணும்? ஸோ திஸ் இஸ் டிஃபிகல்ட் டு ஆன்சர் பிகாஸ் ஐ கான் சூஸ் ஃபார் யூ. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். சர்வரிக்ஸ் அண்ட் கார்டசில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சர்வரிக்ஸ் பற்றி சொல்லணும்னா இட் இஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் ஹை கிரேட் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங், சின்னோட மீனிங் என்னென்னா, நான் உங்களுக்கு ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து தான் சின் அப்படின்னு வரும். தே ஆர் கால் சின்ஸ். அதில் சின் 1, சின் 2, சின் 3 அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் வந்து 2 டைப்ஸ், லோ கிரேட் அண்ட் ஹை கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் லோ கிரேட் ஆரம்பிக்கும், அப்புறம் ஹை கிரேட் ஆகும், அப்புறம் வந்து சர்வைக்கல் கேன்சர் ஆகும். ஸோ திஸ் வேக்சின் கிவ்ஸ் அஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் ஹை கிரேட் சின்ஸ். அண்ட் அதோட காஸ்ட் வந்து இட்ஸ் அரௌண்ட் 2000 rupees per shot. இப்போ கார்டசில் வேக்சின் எடுத்திங்கன்னா அதோட ப்ரொடெக்ஷன் வந்து சர்வைக்கல் கேன்சர், ஏனல், வெஜைனல், வல்வல் கேன்சர், low grade sins and genital warts. It has a wide coverage. ஆனால் அதோட விலை வந்து rupees 3000 per shot. ஸோ எக்கனாமிக் பேசிஸ் மேலேயும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்ன வேணும் அண்ட் வாட் எவர் யுவர் டாக்டர் சஜஸ்ட். எந்த ஏஜ்லேருந்து வேக்சினேஷன் பண்ணணும்? ஐ வாண்ட் டு கெட் வேக்சினேட்டட் ஆர் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்போ பண்ணணும்? The best age or something called ideal age, அது வந்து 11 to 12 years. இந்த ஏஜ்ல தான் மேக்ஸிமம் ஆன்டிபாடிஸ் வந்து against that virus வந்து ப்ரொடக்ஷன் ஆகுமா, suppose we give that vaccine. So that is the ideal age, but it's always better to start talking early. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லினே இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். So that is 9 to 10 years. 11 to 12 years is ideal. கொஞ்சம் லேட்னா 13 to 14 years. So 9 to 14 years is the best time. ஏன் எவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் வந்து கொடுக்க சொல்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்பிவி வைரஸ் வந்து செக்ஷுவல் ஆக்ட், பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் ஆக்ட்லேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் அ பாய் ஆர் அ கேர்ள் டு கெட் இட் பிஃபோர் அவங்க செக்ஷுவல் ஆக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பாய்ஸ் சொன்னீங்களா? ஐ தாட் இட்ஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அப்படின்னா இல்லை, இட் இஸ் யூஸ் ஃபார் பாய்ஸ் ஆல்சோ. Boys and girls together get vaccinated HPV வைரஸ்க்கு. இதில் என்னென்னா மெயினாக வந்து பாய்ஸ்க்கு வந்து பினைல் கேன்சர், ஏனல் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர் இதெல்லாம் வந்து ஹெச்பிவி வைரஸ்னால காஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் கிவ் தம் திஸ் வேக்சின். பியாண்ட் தட் என்னென்னா, ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக நீங்கள் கேர்ளோ பாய் 11 to 12 years போனால் கெட் வேக்சினேட்டட் அகேன் ஹெச்பிவி. அண்ட் ஃபார் ஹர்ட் இம்யூனிட்டி, நீங்கள் இப்போ கோவிட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி. To develop that, it's better to give for both girls and boys. ஸோ இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க. உங்கள் பையன் பொண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பையனா பொண்ணாக இருந்தாலும் 11 to 12 years, தட் இஸ் த ஐடியல் ஏஜில் கார்டசில் வேக்சின் கொடுப்பேங்க. இதுதான் என்னோட சாய்ஸ். ஓகே, கார்டசில் சொல்கிறீங்க, கார்டசில் 9 கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் தேர். இந்தியாவில் கிடையாதுன்னா நம்மளுக்கு சர்வரிக்ஸ், கார்டசில் 2 தான் இருக்குது. ஓவர்சீஸில் இருந்தீங்கன்னா கார்டசில் 9 இஸ் அவைலபிள். இட்ஸ் த பெஸ்ட். அதனால 11 to 12 இயர்ஸில் நான் வேக்சினேட் பண்ணிக்கலங்க. அண்ட் மை ஏஜ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் இப்போ 20 இயர்ஸ். நான் வேக்சினேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெஸ்ட் இஸ் 9 to 14 இயர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு 9 to 14 இயர்ஸ்க்குள்ளே எடுக்க முடியல அப்படின்னா there's something called catch-up vaccination, that is up to 26 years. So 9 to 14 years is the best. அதுக்கு முடியல அப்படின்னா 26 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். தட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், பட் டெஃபினெட்லி பெட்டர் தேன் வேக்சினேட் பண்ணாமல் இருக்கிறதோட இது பெட்டர்.
நான் 36 இயர்ஸ் இப்போ தான் டெலிவரி ஆச்சு. என் டாக்டர் ஆஸ்க் மீ டு கெட் வேக்சினேட்டட். இஸ் இட் ஓகே? See, நிறைய டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக அதை வந்து நம்ம போய் ஒரு அதை பற்றி படித்தோன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் அவேர்னஸ் இல்லை இந்தியாவில். அதனால ஷெட்யூலில் இருந்தாலுமே நிறைய பேர் ஆர் நாட் கெட்டிங் வேக்சினேட்டட். பியாண்ட் தட் த காஸ்ட் ஆல்சோ, பிகாஸ் ஒரு டோஸ்க்கு 2000, ஒரு டோஸ் 3000 இஸ் பிரிட்டி காஸ்ட்லி. ஸோ அதனால நிறைய பேருக்கு வேக்சினேஷன் அட் த ரைட் டைம் ஆவறதில்லை. ஸோ வி ஹாவ் அ வைட் ரேஞ்சுங்க அப் டு 45 இயர்ஸ். ஸோ 9 to 45 இயர்ஸ் இஸ் த டைம். அதில் ஐடியல் இஸ் 11 to 12 இயர்ஸ். இதுதான் டைம் பீரியட். ஓகே, ஸோ இஃப் நவ் டு கோ டு த ஷெட்யூல். இப்போ உங்களுக்கு ஏஜ் தெரியும். ஷெட்யூல் என்னென்னா அதாவது 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஆன் டைம் வேக்சினேஷன்னா 9 to 14 இயர்ஸு. இதில் வந்து 2 டோசஸ் கொடுத்தா போதும். 9 to 14 இயர்ஸ் 2 டோசஸ். ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் 6 months ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோஸ். 14 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா 15 to 45 இயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 3 டோசஸ் எடுக்க வேண்டியவங்க. ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் 2 months ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோஸ், தேர்ட் டோஸ் 6 months ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோஸ். ஸோ திஸ் இஸ் த ஷெட்யூலுங்க. த சேம் திங் எப்படி வந்து 9 to 14க்கும் அதுக்கு மேலே இயர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வருதுன்றது அவ்வளோதான். ஸோ எப்படி கொடுப்பாங்க இந்த இன்ஜெக்ஷனை? இட்ஸ் அப்பர் ஆர்ம், மேல் கையில் பாதியில் இன்ட்ரமஸ்குலர் இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இட்ஸ் அ லோடட் இன்ஜெக்ஷன். ஸோ நிறைய பேச்சு உண்டுங்க, வேக்சினேஷன் கொடுக்கக்கூடாது, why are we getting vaccinated, சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு, ஃபர்டிலிட்டிஸ் இஷ்யூஸ் உண்டு, நீ வந்து நிறைய பேருக்கு டெத் ஆகுது. அதை வந்து இவ்வளோ வருஷமாக கொடுத்த ஹெச்பிவி இன்ஜெக்ஷன்ஸில் ஸ்டடி பண்ணதில் வெரி ரேர் தாங்க இன்ஜெக்ஷன்ஸ். மைல்டாக பெயின், ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இருக்க சான்சஸ் உண்டு. அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி ரேர். நிறைய பேருக்கு வந்து நிறைய கிடையாது, ஓரளவு பேருக்கு வந்து ஃபெயிண்டிங் எபிசோட்ஸ், அந்த வலினாலேயோ தே ஹேவிங் கொஞ்சம் அந்த மயக்கம், ஸோ அதுக்கு வந்து தே படுக்க வச்சு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அவ்வளோதான். there are certain conditions வந்து இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு எதா இருக்கா? எஸ், இஃப் ப்ரீவியஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆயிருந்ததுன்னா டோன்ட் டேக் த நெக்ஸ்ட் டோஸ். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா டோன்ட் டேக் இட், ஆஃப்டர் டெலிவரி எடுத்துக்கலாம். அண்ட் சப்போஸ் அந்த இன்ஜெக்ஷன் டோசேஜ் டைமில் ஃபீவர் இருந்ததுன்னா ஃபீவர் செட்டில் ஆனோன்னு எடுத்துக்கலாம். நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன் பேபிக்கு, இப்போ நான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா? டெஃபினெட்லி யூ கேன். இதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் மேம், ஆனால் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் தட் ஐம் ப்ரெக்னென்ட், வாட் இஸ் கோன் ஹேப்பன்? ஒன்றும் கிடையாது. கண்டினியூ அ ப்ரெக்னன்சி. ஆஃப்டர் த டெலிவரி கம்ப்ளீட் த ஷெட்யூல். ஸ்கிப் பண்ணிட்டேன் டோசேஜ். இப்போ நான் 0 to 6 சொன்னேன், இல்லை 0-6 சொன்னேன், நான் வந்து 8-9 months ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டோஸை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூலை வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. செகண்ட் டோஸை வந்து நான் டூ ஏர்லி எடுத்துட்டேன், 0-4th monthலேயே எடுத்துட்டேன், பிகாஸ் நான் மறந்துட்டேன் மேம் அப்படின்னீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட். நீங்கள் இன்னொரு டோஸ் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அதனால் டு அவாய்ட் எனி கன்ஃபியூஷன்ஸ், ஃபிக்ஸ் அப் த ஷெட்யூல் ப்ராப்பர்லி, கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு வேக்சின் கூட கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாமா? நிறைய பேர் வந்து ஹெச்பிவி கூட டிடிஏபி அப்படின்னா டெட்டனஸ், டிஃப்தீரியா, பெர்டியூசஸ் வேக்சின் சேர்த்து கொடுப்பாங்க. நத்திங் டு வரி, டேக் இட் இன் அதர் ஆர்ம், அவ்வளோதான். பூஸ்டர் டோசேஜ் உண்டா? இது வரைக்கும் அட்வைஸ் கிடையாது. எதனா அப்டேட் இருந்தால் டெஃபினெட்லி வில் இன்ஃபார்ம் யூ. நிறைய பேர் வேக்சின்ஸில் வந்து அலுமினியம் இருக்குது, தியோமெர்சால் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய பேச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், தேர் இஸ் அலுமினியம் இன் திஸ் வேக்சின், பட் இட் இஸ் ஃபார் அ இம்யூனிட்டி பூஸ்டர். அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகணும் இல்லையா? ஃபார் தட் வி ஹாவ் அலுமினியம் இன் திஸ் வேக்சின். பட் அதோட டோசேஜ் வந்து 0.225 milligram per டோஸ்ங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஒரு நாளைக்கு 7 to 9 milligram அலுமினியம் நாம் எடுத்துக்கிறோம், இன்ஜெக்ட் பண்ணுறோம். நத்திங் இஸ் ஹேப்பனிங் இல்லையா? அண்ட் திஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டோஸ் will not cause any harmful effects to our body. So it doesn't have any harmful ingredients. And thiamersal இந்த வேக்சினில் கிடையாது. எனக்கு ஃபர்டிலிட்டிஸ் இஷ்யூஸ் வருமா? No, this injection will not cause any fertility issues. Actually என்னன்னா, சப்போஸ் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்காமல் உங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வந்துச்சோ, இல்லைனா ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ, தட்
will only cause fertility problems. ஸோ அதை எடுத்து நீங்கள் cervical கேன்சரோ ப்ரீ கேன்சரஸ் லீஜன்ஸோ அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா fertility issues வராது. ஸோ ப்ளீஸ் டேக் தட் இன்ஜெக்ஷன். இட் will not cause any fertility issues. So it is time to stop our cervical cancer, because you have a good vaccine, you have a good screening method. So get vaccinated with HPV vaccine, get screened with pap smear, and it's time to end the cervical cancer. Thank you.